கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்படி நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டறிந்தார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். என் அன்பின் பரலோக பிதாவையும் கோடி ஸ்தோத்திரம்ப்பா. மைமின் பிதாவே, எங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்த ஆவியின் உதவியோடு இப்படி பாதுகாக்க வருகிறோம். ஆண்டவரே, மட்டுமாய் ஆராதி கிருபை செய்த ஆண்டவர், இப்பொழுதும் இப்படி வார்த்தையை தியானிக்கிற வேலை வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோட பேசுகிற வேலையில், கத்திரி சத்தம் எங்களை தொனிக்கிற வேலையில் எந்த விதத்திலும் இடையூறுகள், தடைகள் எதுவும் வராவிக்கத்தை காத்துக்கொள்ளும். எங்கள் செவிகளை திறந்து விடும் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை வார்த்தையில் நிரப்பி விடும் ஆண்டவரே. கேட்கக்கூடாவிக்கு மந்தத்தன்மையிலும் பலவீன கூறுகளையும் எந்த விதமான அசதிகள், சரீர சோர்வுகள் எதுவும் வந்து பிள்ளைகளை என்னை தாக்காவிக்கத்தை காத்துக்கொள்ளும். உங்கள் பரிசு ரத்த கோட்டைகளாய் மூடி மறைத்துக்கொள்ளும். தேவ பிரசனத்தில் நிரப்போம். எனக்கும் எங்கள் ஒவ்வொருக்கும் பிரயோஜனமான போதிக்கிற ஆண்டவருக்கு நன்றி. வசனத்தை கேட்குற பிள்ளையும் வசனம் சொல்லுகிற அடிமையும் பலப்படுத்தும், பயன்படுத்தும். மீட்பர் இயேசு நாமத்தில் தாழ்வோடு விடுகிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்தில் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம சங்கீதம் 37:5 நம்ம தியானிச்சுட்டு வர்றோம். வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிற பொழுது, நம்பிக்கையாக இருக்கிற பொழுது கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் என்பதை, ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் எப்படி வாய்க்க பண்ணுகிறான்னு பார்த்து வரோம். இந்த நாளினுடைய தேவ சமூகத்தில் நாம் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிற பொழுது எப்படி ஒப்புவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வழிமுறையை, வழியை எப்படி ஒப்பு கொடுக்கின்ற ஒரு வழிமுறையை நாம் இந்த நாளில் கற்றுக்கொள்ள போகிறோம். அதைத்தான் நம்ம வேதத்தில் வாசித்தோம். எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிற பொழுது, உபவாசத்தை குறித்து எஸ்ரா தீர்மானம் பண்ணி, அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுமாக பண்ணமாக இந்த எஸ்ரா ஆண்டுடைய சமூகத்தில் பாபிலோன் தேசத்திலிருந்து புறப்படுகிற ஆலயத்தை கட்டும்படி, ஆலயத்தை கட்டி முடித்த ஆலயத்தை நிர்வகிக்கும்படி, அந்த தேசத்து சகல காரிலும் பொறுப்படுத்திக்கொள்ளும்படி எஸ்ரா அர்தசஷ்டா ராஜாவினால் பொறுப்படுத்தி கொண்ட மனுஷனாய், பொறுப்பு பெற்றுக்கொண்ட மனுஷனாய் பாபிலோன் மாகாணத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு கடந்து போகிறான். அப்படி கடந்து போகும்போது அவன் கையில் அநேக வெகுமதிகளை, வெள்ளி, பொண்ணு, இன்னும் பலவிதமான பொருட்களை, பாத்திரங்களை எல்லாம் கொடுத்து விடுறாங்க. அப்படி கொடுத்து விடுறாங்க. இப்போ பெரும் திரள் கூட்டமாக எஸ்ரா கூட ஒரு கூட்டம் என்னச்சுன்னா புறப்பட்டு போகுது. அப்படி புறப்பட்டு போகும்போது எஸ்ரா, நாம் போகிற வழியில் கண்டிப்பாக நமக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக அவன் என்ன செய்யறான்னா, அவனுக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு. ராஜாட்ட போய் நம்ம என்ன செய்யலாம், பாதுகாப்பு கேட்கலாம். ஒரு படை எங்களுக்கு பாதுகாப்புக்காண்டி அனுப்பிச்சுடுங்க. இந்த எஸ்ரா எது கேட்டாலும் அதை ராஜா தருவார். அப்பேற்பட்ட ஒரு பொறுப்புள்ள மனுஷனாக இந்த எஸ்ரா பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிறார், மேதிய பெர்சிய ராஜ்ய காலத்தில். இப்போது இவர் கேட்கறதுக்கு தீர்மானம் பண்ணுறார், ஆனால் கேட்கலை. ஏன் சொன்னீங்கன்னா, ஏற்கனவே இந்த எஸ்ரா ராஜாட்ட தேவனுடைய மகத்துவங்களும், தேவனுடைய வல்லமையும், தேவனுடைய மகிமை குறித்து அதிகமாக எங்கள் தேவன் இப்படிப்பட்டவர் என்பதை அவர் பேசியிருக்கிறார். அப்படி பேசினதுனால இப்போது எல்லாரும் குழந்தைகளோடு, மனைவியோடு, பொண்ணோடு, பொருளோடு பாபிலோன் தேசத்தை விட்டு கானான் தேசத்துக்கு அல்லது இஸ்ரவேல் தேசத்துக்கு புறப்பட்டு போக போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி ஒரு தீர்மானம் பண்ணாங்க. அந்த தீர்மானம் தான் 21ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பதாக எங்களை தாழ்த்துகிறதுக்கும், எங்களுக்காகவும், எங்கள் பிள்ளைகளுக்காகவும், எங்கள் சகல பொருளுக்காகவும், இந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள், செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன். பாபிலோன் தேசத்தை விட்டு புறப்பட போகிறாங்க. அப்படி புறப்பட போகும்போது
அங்கே ஒரு உபவாசத்தை ஏறெடுத்து தான் நம்ம புறப்படணும் அப்படி சொல்லி எஸ்ராவுக்குள்ள, இந்த எஸ்ரா என்பது உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு வேத பாரகன். இவன் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ன ஒரு நல்ல ஒரு வேத பாரகன். இந்த வேத பாரகன் எஸ்ரா இப்போ புறப்படும் போது சகல ஜனங்களை கூப்பிட்டு புறப்படும் போது உபவாசத்தை கூறுகிறான். நம்முடைய வாழ்வில் அநேக காரியங்களுக்கு வெற்றி வாழ்க்கை வாழ தேவனாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய, தேவசர் காத்துக்கு தேவ பிள்ளைகளை நமக்கு வழி வாய்க்க நாம் வழி ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் வழி வாய்க்க பண்ணுவார். இப்போது வழியை ஒப்பு கொடுக்கிற பொழுது எப்படி ஒப்பு கொடுக்கின்ற ஒரு காரியத்துக்குள்ளே வரும்போது உபவாசத்தோடு ஒப்பு கொடுக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கிறோம், சாதாரணமாக ஜெபிக்கிறோம். அதாவது என்றைக்கும் போல் சாப்பிட்டு வச்சு ஜெபிக்கணும்னா அந்த ஒரு ஜெபத்துக்கும் உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபத்திற்கும் பெருத்த ஒரு வித்தியாசம் உண்டு. ஆண்டவர் இயேசுவே நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார். இந்த வகையான பிசாசு, இந்த வகையான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறு எவ்விதத்தினாலும் போகாதுன்னா. அப்படின்னா ஒரு சில வகைகள் இருக்குது. அப்படிப்பட்ட வகைகள் பிரச்சனைகள், போராட்டம் பண்ணுகிற ஆவிகள், நோய்கள், பலவீனங்கள், நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு இருக்கிற தடைகள் சகலவற்றையும் நாம் மேற்கொள்ள அல்லது ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில் ஜெபமற்றும் போதாதான், உபவாசத்தோடு கூடி ஜெபம் வேண்டுமா. அல்லேலூயா. அப்போது கர்த்தருடைய சமூகத்தில் வழி ஒப்பு கொடுத்தா போது காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆனால் அந்த வழியை இப்போ எஸ்ரா உபவாசத்தோடு தன்னுடைய வழி என்ன செய்கிறார்னா ஒப்பு கொடுக்கிறார். நம்முடைய வாழ்வில் இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு காரணம், இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாத அநேக காரியங்கள் உண்டு. இதுவரை சுதந்திரிக்க முடியாத அநேக ஆசீர்வாதங்கள் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது, தாமதமாகி கொண்டிருக்குது. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்வில் பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் நமக்கு சொல்லித்தரா. உபவாசத்தோடு கூட நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் வழியை ஆண்டவர்கிட்ட ஒப்படைங்க. உபவாசத்தோடு நீங்கள் இந்த காரியத்தை செஞ்சிட்டிங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் வழி இருந்துச்சுன்னா வாய்க்கும். 22 வசனத்தை வாசிக்கிறோம். வழியிலே சத்ரு விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். ராஜாட்ட படை வீரர்களை கேட்கறதுக்கு முன்னாடி இவருக்கு கேட்குற நினைப்பு வந்துருச்சு. ஆனால் கேட்கறதுக்கு இவர் என்ன செஞ்சிட்டாராம், வெட்கப்பட்டாராம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் சொல்லுது, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகள் எல்லார் மேலும் அவளுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகள் எல்லார் மேலும் இருக்குது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த டென்ஸை பாருங்கள், இந்த காலங்களை பாருங்கள். வெட்கப்பட்டிருந்தேன், அது இப்போ நிகழ்காலம். இப்போது நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். இது கடந்த காலத்தில் முன் நாட்களில் ராஜாட்ட நெருங்கி பழகின இந்த எஸ்ரா என்னத்தை சொல்லியிருக்கிறாராம், தேவனுடைய கரம் தேடுகள் எல்லாரும் தம்மை தேடுகள் எல்லாரும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்று சொல்லியிருந்தோம். யாரெல்லாம் தேவனை தேடுறாங்களோ அவங்க தேடுறவங்க எல்லாருக்குமே எங்கள் தேவனுடைய கரம் எப்படி தான் நன்மை செய்யும், நன்மையாக இருக்கும். அப்போ இப்போ போய் ராஜாட்ட நாங்கள் தேவனை தேடுகிறோம், ஆனால் இப்போ நாங்கள் எங்கள் சொந்த தேசத்துக்கு போகிறோம், இவ்வளவு பொண்ணும் பொருளும் வெள்ளியும் கொண்டு போகிறோம், எங்களுக்கு பாதுகாப்பு தாங்கன்னு சொல்லி கேட்டால் ராஜா என்ன சொல்லுவார், கேவலமாக பேசிடுவார். உள்ளத்துக்குள்ள அந்த எண்ணம் இருக்குது, கேட்கணும், உதவி கேட்கின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் ராஜாட்ட சொன்ன யதார்த்தமான காரியம், தேடுகளுக்கு கர்த்தருடைய நன்மையாக அமர்ந்திருக்கிறது செய்யுன்ற இவர் ஏற்கனவே ராஜாட்ட சொன்ன காரியம் ஒரு நினைப்புக்குள்ள வந்த மாத்திரத்தில்
கேட்கல. அதனால தான் 23 வசனம் வாசித்தோம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு அருளினார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எந்த ஒரு காரியத்துக்கும் வெற்றி பெற்றுக்கொள்ள, சுதந்திரிக்க, தீர்வு காண நாம் வெறும் ஜெபம் மட்டுமல்ல, உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உபவாசம் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் சாப்பிடாமல் இருந்து தேவனாய் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபந்தான் உபவாசம். நம்முடைய சரீரத்தில் உணவு கொடுத்த மாத்திரத்தில், சரீரத்துக்கு உணவு கொடுத்த மாத்திரத்தில் அந்த உள்ளே இருக்கிற அந்த உறுப்புகள் என்ன சொன்னால் அந்த சாப்பாட்டு காரியங்களை அது ஜீர்ணிக்க தொடங்கும். அப்படி ஜீர்ணிக்க தொடங்குற பொழுது பார்த்தீங்கன்னா அதனுடைய வேலையை அது பார்க்குறதுனால ஆவிக்குரிய காரியங்கள் சில நேரத்தில் என்ன கொஞ்சம் பின்னிட்டு போய்கிட்டு இருக்கும். அதாவது நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு ஆஃபீஸில் உட்காந்துட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வேலையை பார்த்துடலாம். நீங்கள் சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ண உட்காந்துட்டிங்கன்னா அந்த ஜெபம் என்பது கொஞ்சம் ரொம்ப இடையூறாத்தான் இருக்கும். அந்த சாப்பாட்டு காரியங்கள் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு ஜீர்ணிக்கிற பொழுது அந்த ஜெபம் உங்களுக்கு முன்ன பின்ன அப்படி முரணாக இருக்கும். ஜெபிக்க விடாதபடிக்கு ஒரு விதமான ஒரு மந்தாரம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் சாப்பிடாமல் இருந்து ஜெபத்தை ஏறெடுக்கிறேன்னு வச்சுங்க, அந்த ஜெபம் அதிகபட்சம் அது தேவனுடைய சமூகத்தில் எட்டுகிறதாக காணப்படும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு சொல்கிற காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஆண்டவர் நீதிமொழி புத்தகம் சொல்லும்போது சொன்னார், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவான்னு சொன்னார். இந்த அதிகாலை என்பது அந்த காலை, இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா, காலை உணவு, அந்த காலை சிற்றுண்டிக்கு முன்பாக ஏறெடுக்கிற ஜெபத்துக்கு பேர் தான் அதிகாலை ஜெபம். இந்த அதிகாலை ஜெபத்தில் மேக்சிமம் நம்ம என்ன ஒரு ஒரு சுத்திகரிப்பு உண்டாக்கிட்டு தேவனை சிந்தனை தேட ஆரம்பிச்சிருவோம். ஒரு தண்ணி மாத்திரம் குடிச்சிருக்கோம்னு வச்சுங்க. அப்படி தேடும்போது அந்த ஜெபத்தில் ஒரு வல்லமை இருக்கும், ஒரு ஒரு சாராம்சம் இருக்கும். அந்த ஜெபம் கர்த்தர் எட்டப்படுவதாக காணப்படும். அதனால தான் கர்த்தர் சொன்னார் அதிகாலையில். இந்த ஆண்டவர் இயேசுவை பார்த்தீங்கன்னா அதிகமாக உபவாசி ஜெபிச்சிருக்கிறார். அது எப்படின்னா அதிகாலையில் நேரப்பட இருட்டோடு எழுந்து ஒரு மலை மேலே ஏறின்னு சொன்னால் ஜெபம் பண்ணுகிறார். ஒவ்வொரு காலம் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, நீங்கள் தேடி பார்க்கும் பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற சாதாரண ஜெபத்துக்கும் பதில் உண்டு. ஆனால் அதிகமான காரியங்களில் இந்த உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் நிச்சயம் பதில் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே ஆண்டு சமூகத்தில் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையார் அவரை காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்ற வார்த்தையை நம்ம வாசிக்கிற பொழுது இன்றைக்கு நம்ம இன்னும் ஒரு படி முன்னேற்றமாக நம்ம வழியை ஒப்பு கொடுக்குற பொழுது அதை உபவாசத்தோடு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. உபவாசத்தோடு வேத பிரமாணத்தின்படி உபவாசத்தோடு ஒப்பு கொடுக்குற பொழுது எந்த ஒரு வேலை செய்கிறவங்க வேலை செஞ்சுட்டேவும் உபவாசம் பண்ணக்கூடாது. ஏன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வேலை கவனம் இருக்கும், ஜெபிக்க முடியாது. நாம் சாப்பிடாமல் இருந்துட்டாவே அது ஒரு உபவாசம்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம். அநேகர் சாப்பிடாமல் இருந்துட்டு சும்மா இருந்துட்டா கூட அது உபவாசம் ஜெபம் நினச்சிக்கிறாங்க. இல்லை, உபவாசம் அப்படின்ற வார்த்தையின் பொருளேவும் அவரோடு வாசம் செய்தல், அவரோடு தங்கி இருத்தல், உபவாசம். ஆண்டுடைய பாதப்படியில் காத்திருக்குதல், உணவு வெறுத்து செபித்தல், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருத்தல், இதுதான் உபவாசம். இதைத்தான் இந்த எஸ்ரா செஞ்சார். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம். எதை தேடினாங்க?
ராஜாட்ட எதை கேட்டாங்க? பாதுகாப்பு வேணும்னு சொல்லி கேட்க போனாங்க, ஆனால் கேட்கல. ஆனால் இப்போ பாதுகாப்பை யார்கிட்ட கேட்குறாங்க? உபவாசத்தோடு கூட தேவனை தேடுறாங்க. மெய்யாவை தேவனாய் கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டார். இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது பாருங்க, 25ஆம் வசனத்திலிருந்து, ராஜாவும் அவருடைய ஆலோசனைக்காரரும் அவருடைய பிரபுக்களும் அங்கே இருந்த சகல இஸ்ரவேலரும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கென்று எடுத்து கொடுத்த காணிக்கையாகிய வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவர்களிடத்தில் நிறுத்து கொடுத்தேன். அவர்கள் கையிலே நான் 650 தாலந்து வெள்ளியையும் 100 தாலந்து நிறையான வெள்ளி பனிமுட்டுகளையும் 100 தாலந்து பொன்னையும் 1000 தங்க காசு பெருமான 20 பொற்கிண்ணங்களையும் பொன்னை போல எண்ணப்பட்ட பளபளப்பான 2 நல்ல வெண்கல பாத்திரங்களை நிறுத்தி கொடுத்தேன். போதும். இந்த வார்த்தையில் வாசிக்கணும் பாருங்க. இவங்க கொண்டு போனதெல்லாம் இன்னும் நீங்கள் 7ஆம் கூட சில காரியங்கள் இருக்குது. 7ஆம் 11ஆம் வசனத்திலிருந்து 16 வரைக்கும் கூட சில காரியங்கள் இருக்குது. இது பூரா இந்த எஸ்ரா தலைமையின் கீழ் கொண்டு போகப்பட்ட பொருட்கள். இவ்வளவு பொன்னும் பொருளும் வெண்கலமும் இனிமாய் குடும்பமாய் சிறு பிள்ளைகள், முதியவர்கள், கணவன், மனைவி குடும்பமாய் போகிறாங்க. எல்லாருக்கும் தேவையான பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்து, இப்போது 25ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இந்த வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவரிடத்தில் நிறுத்தி கொடுத்தேன். எங்கே போய் சேரணுமோ, எருசலேம் தேவாலயத்தில் போய் சேர வேண்டிய அனைத்தையும் பாதுகாப்போடு கூட கொண்டு போய் சேர்த்தார்கள். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவராய் இந்த நாளில் நமக்கு இந்த எஸ்ராயின் புத்தகத்தில் நம்ம கற்றுக் கொடுக்குற காரியம், வழியை வாய்க்க பண்ண அவர் சொன்னார் பார்த்தீங்களா, எங்கள் பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுவதற்கும் உபவாசத்தை கூறினேன். வழியை வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வில் வழியை ஒப்பு கொடுக்கிற பொழுது அதை உபவாசத்தோடு ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த வழி வாய்க்கும். திரும்பி சொல்கிறேன், சில காரியங்களை ஆண்டு சொல்ல சாதாரணமாக ஜெபிச்சா கிடச்சிரும். சில பிசாசிகளை சாதாரணமாக துரத்திட்டா போயிடும். ஆனால் சில பிசாசிகளை உபவாசம் பண்ணி ஜெபிச்சா தான் என்னச்சுன்னா அந்த பிசாசு என்னச்சுன்னா அது அகன்று போகும். அதுக்கடையில் போகவே செய்யாது. அடுத்தபடியாக உபவாசத்தை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இஸ்ரவேல் தேசத்தை சார்ந்த ஜனங்கள் அடிமைப்பட்டு பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாக இருக்கிறார்கள். இப்போ பாபிலுடைய சாம்ராஜ்யம் முடிஞ்சு அடுத்து மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் தொடங்கி அதில் மேதியர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஆளுகிற பொழுது அங்கே எஸ்தர் ராஜாத்தி காலத்தில் மொர்தெகாயின் அந்த காரியங்களை நாம் வாசிக்கிறோம். மொர்தெகாய் அரண்மனையில் வாசற் காவலக்காரனாக இருக்கிறான். எஸ்தர் ராஜாத்தி கர்த்தருடைய கிருபையில் வசதிக்கு பதிலாக அவள் என்ன செஞ்சான்னா ராஜாத்தியாக அங்கே அரண்மனையில் வாசம் செய்கிறார். இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற பொழுது ஆமான் என்று சொல்கிறவன் இந்த மொர்தெகாய் ஒருத்த நிமித்தமாக தேசத்தில் இருக்கிற அல்லது உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா யூதர்களையும் நிக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி பயங்கரமான ஒரு சட்டத்தை ராஜாட்ட கேட்டு இயற்றி எல்லாரையும் கொண்டு போடுறதுக்கு ஒரு நாளை நியமித்து அந்த நாளுக்காக சட்டத்தை இயற்றி அது எல்லா நாடுகளுக்கும் அந்த ஒரு கெஜெட்டு ஜிஓவை கவர்மெண்ட் ஆர்டர் அனுப்பும்படியாக செஞ்சிட்டான். இந்த காலகட்டத்தில் மொர்தெகாய் எஸ்தர்கிட்ட சொல்கிறான், ஆனால் எஸ்தர் அரண்மனைக்குள்ள இருக்கனால என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ராஜாட்ட போய் ஒரு விண்ணப்பத்தை பண்ணணும்னா அது கூடாத காரியம். நான் ஒரு ராஜாட்ட இருந்தாலும் கூட ராஜாட்ட நெருங்கி போய் எந்த காரியம் சொல்லவே முடியாது அப்படி சொல்லி சொன்னால் மறுதளிக்கிற மாதிரி பேசுகிறா. இப்போது காரியங்கள் முத்தி கொண்டு போகுது. பயங்கரமான ஒரு சூழ்நிலை வந்திருக்குது. எல்லா ஒட்டுமொத்த யூதர்களும் மரணத்துக்கு நேரம் போக போகிறாங்க. என்னதான் செய்கிறது அப்படி சொல்லி பார்த்தா இந்த மொர்தெகாய் திரும்பவுமாக எஸ்தர் ராஜாத்திக்கு அப்படின்னு சொன்ன சில காரியங்களை சொல்லி அனுப்புகிறான். அப்படி சொல்லி அனுப்பும்போது எஸ்தர் ராஜாத்தி பொறுப்படுத்தி கொண்ட ஒரு காரியத்தை பாருங்கள். 4ஆம் அதிகாரம்
வாசிங்க. அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் குசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசமூகத்தில் ஒட்டுமொத்த யூதர்களுக்கும் ஒரு பயங்கரமான சவக்குழியை ஆமான் ரெடி பண்ணிட்டான். ஆனாலும் கூட இப்போ கர்த்தர் இந்த காரியத்தில் இடைப்படும்படியாக இவங்க வாழ்வின் வழியை கர்த்தர் ஒப்பு கொடுக்குறாங்க. அதை எப்படி ஒப்பு கொடுக்குறாங்கன்னா உபவாசத்தோடு ஆண்டரை தேடி ஒப்பு கொடுக்குறாங்க. இப்போது 17 வசனம் வாசிக்கிறோம். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். இந்த உபவாசம் முதல்ல யாருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா விண்ணப்பத்தை ராஜாட்ட ஏறெடுக்க போகிறாங்க. ராஜாட்ட ஏறெடுக்கிறதுக்கு முதல்ல எஸ்தருக்காண்டி ஒரு உபவாசம். எஸ்தர் போய் என்ன செய்யணும், ராஜாட்ட போய் நிற்கும் போது ராஜாட்ட ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். அதுக்கடுத்து ராஜாட்ட அங்கீகாரம் கிடைச்ச பிற்பாடு விண்ணப்பத்துக்கு பதிலை ராஜா கொடுத்த பிற்பாடு உலகம் முழுவதும் இருக்கிற ஒட்டுமொத்த யூதர்களும் பாதுகாக்கப்படுவார்கள். அப்போ இந்த பாதுகாப்புக்காண்டி உபவாச ஜபத்தை என்ன செய்யணும்னா எஸ்தர் புஸ்தகத்தில் எஸ்தர் ராஜாத்தியும் அவருடைய தாதிமாரும் இப்போது இங்கே மொர்தெகாயும் பட்டணத்தில் சூசான் நகரத்தில் இருக்கிற அனைத்து யூதர்களை என்ன செய்யணும்னா உபவாசிக்கிறார்கள். ஆண்டு சமூகத்தில் நம்முடைய ஆலய காரியமானாலும் சரி, நம்முடைய குடும்ப காரியமானாலும் சரி, இன்னுமாய் வாழ்வின் எதிர்காலங்களாலும் சரி, ஒட்டு மொத்தமும் உன் வாழ்க்கையில் ஸ்பாயில் ஆயிருமே, என்ன செய்கிறது, தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற பொழுது கர்த்தருடைய வேதம் எஸ்தர் புஸ்தகத்தின் மூலம் கற்றுக் கொடுக்கிறது. நாம் தேவ சமூகத்தில் கூடி உபவாசி ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் ஒரு பயங்கரமான பதிலை கட்டளையிடுவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த காரணத்தை கொண்டும் தேவசம் இருக்க தேவ பிள்ளைகள் உபவாசித்து ஜெபித்து பழகிக்கொள்ள வேண்டும். ஒரு வேளையாவது சாப்பிடாமல் இருந்து, வாரத்துக்கு ஒரு நாளாவது சாப்பிடாமல் இருந்து ஜெபித்து பழகிக்கொள்ளணும். இந்த உபவாசம் வந்து சில வேளைகளில் பலவீனமாக இருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் சுகர் வந்து அநேகரை தாக்குது. அப்போ சுகர்காரங்க கண்டிப்பாக என்ன செய்யணும்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் சாப்பிட்டு தான். அப்போ அப்படிப்பட்டவங்களாம் அந்த உபவாசத்துக்கு என்ன செய்யணும்னா தேவசமூகத்தில் அமர்ந்திருந்து இந்த ஆண்டவர் சொன்ன அதிகாலையில் தேடுகின்ற வார்த்தையின்படி அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடலாம், காலையிலேயும் தேவனை தேடிடலாம். நீங்கள் ஒரு மணி நேரமாவது, ஒரு 2 மணி நேரமாவது நீங்கள் இந்த உணவை என்ன செய்யணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி தேவனுடைய சமூகத்தில் தேடிட்டிங்கன்னா நிச்சயமாக அதுக்கு ஒரு பலன் உண்டு. ஹல்லேலூயா. அப்போ உபவாசம் என்று சொன்னாலே அங்கு தேவனை ஒரு உணவை வெறுத்து ஜெபத்தோடு தேவனை தேடுகிற ஒரு காரியம். இந்த காரியத்தில் ஈடுபட்டோம்னா நிச்சயமாக அங்கே ஒரு பலன், ஒரு பதில் உண்டு. ஹல்லேலூயா. இங்கே இவங்களுக்கு பதில் கிடைச்சி, பயங்கரமான ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சி, அரண்மனையில் வாசப்படியில் இருந்த மொர்தெகாய் அந்த ஆமான்ற இடத்துக்கு போகிறது வரைக்கும் கர்த்தர் பெரிய உயர்வு உண்டாக்கினார். ஹல்லேலூயா. இந்த உபவாசம் என்பது எஸ்தரா காலத்தில் ஒரு பாதுகாப்பை மட்டுமில்ல, இந்த மொர்தெகாய் எஸ்தர் காலத்தில் ஒரு உயர்வையும் தேவச்சனுடைய பாதுகாப்பையும் மரணத்திலிருந்து விடுதலையும் அது கொண்டு வந்ததாக இருந்தது. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக தேவனுடைய சமூகத்தில் யோனாவின் புஸ்தகத்தில் ஒரு உபவாசத்தை பார்க்குறோம். வாசிக்கிற பொழுது 3ஆம் அதிகாரத்தில் யோனா போய் என்ன செய்றார், நினிவேல பிரசங்கம் பண்ணுறார். அப்படி பிரசங்கம் பண்ணும்போது இந்த நினிவேல இருக்க மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, இப்போது விசுவாசித்து தேவனை விசுவாசித்து உபவாசிக்க தொடங்கிட்டாங்க. யோனா பாருங்கள், இந்த முழு சமூகம் நமக்கு நல்லா தெரியும். யோனா ஒரு இடத்துக்கு போச்சுன்னா இன்னொரு இடத்துக்கு போகிறார். யோனாவை ஊழி செய்யுச்சுன்னா ஊழி செய்ய மாட்டேன்னு மறுக்கிறார். அப்புறம் யோனா எப்படியாவது நீ என்னச்சுன்னா வார்த்தை சொல்லுனா
வேண்டா வெறுப்பா முழுசாக சொல்லாமல் 4 வார்த்தை நறுக்குன்னு சொல்லிட்டு நினச்சிட்டான்னா இவங்க எப்படியும் சாகத்தான் போகிறாங்க, இவங்க சாகிறத நான் பார்க்கணும்னு சொல்லி நினச்சிட்டேன்னா தூரத்தில் நின்று இவங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆனால் நடந்தது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவர் சொன்ன வார்த்தை எத்தனை வார்த்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இப்போ 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி ஒரே ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோனாவுடைய பிரசங்கத்தை பாருங்க. நம்முடைய ஆலயத்தில் ஏறத்தாழ ஒரு 3/4 மணி நேரம்னு ஆச்சு, நம்ம 1 மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம், குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் ஆச்சுன்னு நாதையுடைய வார்த்தை பேசுகிறோம். ஒரு எச்சரிப்பு பிரசங்கம், இப்படிலாம் அழிவு வரும், நீங்கள் மனம் திரும்புங்க, நீங்கள் தேவனை தேடுங்க, எதுவுமே யோனை சொல்லலை. எப்படி தான் யோனை பிரசங்கம் பண்ணுறாரு? இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது யோனுடைய பிரசங்கத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். இந்த பிரசங்கத்தில் தலைப்பும் இல்லை, முடிவும் இல்லை. அவர் சொல்ல வேண்டிய சாராம்சம் மட்டும் நினைச்சிட்டாரு, ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிட்டார். 40 நாள் தான் நினிவே என்ன செய்வோம், அழிஞ்சு போகும். இதை மாத்திரம் சொல்லிட்டு தனியாக போயிட்டார். ஊர் பக்கத்தில் போய் இந்த ஊர் எப்போ அழியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறக்காண்டி உட்காந்துருக்கிறார். இந்த வார்த்தை தான் வந்துச்சு. இந்த தேவனுடைய வார்த்தை வந்த மாத்திரத்தில் அப்பொழுது ஜனங்கள் தேவனை விசுவாசித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் இந்த செய்தி ராஜாட்ட போய் சேரல. இது ஜனங்களுக்கு மட்டும்தான் கேட்கப்படுது செய்தி. கேள்விப்பட்ட ஜனங்கள் இப்போ நினைச்சிட்டாங்களாம் விசுவாசிக்க தொடங்கிட்டாங்களாம். கேள்விப்பட்ட ஜனங்கள் நினைச்சுன்னா உபவாசிக்க தொடங்கிட்டாங்களாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைச்சிட்டாங்க உபவாசம் போடுவோம், தேவனை விசுவாசிப்போம் அப்படி சொல்லி நினைச்சிட்டோன்னா உபவாசித்து பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டு உடுத்தி கொண்டார்கள். இந்த ரட்டு உடுத்தினா இருக்குன்னு சொல்லியிருக்கோம், நம்மை தாழ்த்துகிற ஒரு காரியத்துக்கு அது ஒரு அடையாளம். என்ன செஞ்சிட்டாங்க, சாக்கெடுத்து கட்டிக்கிட்டு சாக்கெடுத்து போத்திக்கிட்டு சாப்பாடை வெறுத்து இன்னும் வசதி வாசிக்கும் சாம்பலை உட்காந்து ஆண்டுடைய சமூகத்தில் இந்த ஜனங்கள் தேவனை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. சிறியோர் பெரியோர் எல்லாரும் என்ன சொன்னால் ரட்டுடுத்தி கொண்டாடலாம். இந்த செய்தி இப்போ உபவாசம் பண்ண செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கலற்றி போட்டு ரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். எவ்வளவு ஒரு சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிற எவ்வளவு மேன்மையாக இருக்கிற ராஜா இப்போது ரட்டு உடுத்தி கொண்டு சாம்பலை உட்கார ஆரம்பிச்சிட்டான். இன்னும் கேள்விப்படாத ஒருத்தவங்க யாராவது இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ராஜா என்ன சட்டம் போடுறான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் கொடுமை விட்டு திரும்ப கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போவதற்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறச் சொன்னான். ஒவ்வொரு காரியங்களும் நல்லா கவனிச்சு பாருங்க. தேவ சமூகத்தில் இவர்களுக்கு சரியான ஒரு நல்ல ஒரு சுவிசேஷம் எட்டினதும் இல்லை, இவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை போனதும் இல்லை. இப்படியெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி ஒரு முறைமையை யோனா கற்றுக் கொடுக்கவும் இல்லை. ஆனால் இவர்களாக என்ன செஞ்சிட்டாங்கன்னா செய்தியை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் நினிவே அழிஞ்சு போகும். இந்த ஒரு வார்த்தை தான். இந்த ஒரு வார்த்தை வந்த மாத்திரத்தில் தேவனை விசுவாசித்து உபவாசம் செஞ்சு அங்கே ரட்டை உடுத்திட்டு கிடக்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட ராஜா இந்த உபவாசத்தை சட்டமாகவே ஏற்றான். அப்படி சட்டம் ஏற்றும் போது என்ன சொன்னா, பிரதானிகளும் உபவாசம் இருக்கணுமா, ராஜா மட்டும் இல்லை பிரதானிகள் உபவாசம் இருக்கணும். அதுக்கடுத்து மனுஷர்
மிருகங்கள், மாடுகள், ஆடுகள் ஒன்று நிச்சயக்கூடாது. எது சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது. எல்லாமே என்ன செய்யணும்னா ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை உரத்த சத்தமாய் கூப்பிடணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்ன வரைக்கும் நம்ம சபையில் சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம சொன்னாலும் நம்ம செய்ய மாட்டோம். ஆண்டவரை நல்லா சத்தமாக கூப்பிடுங்க, என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லியிருக்கார். கூப்பிடுங்க, உரத்த சத்தமாய் கூப்பிடு சொல்லியிருக்கிறார். அதில் உரத்த சத்தத்தில் கர்த்தரை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படிலாம் கேட்கவே மாட்டோம். ஆனால் இவங்க யார் சொல்லி கொடுத்தா? கர்த்தரை நல்லா துதிங்க, கர்த்தரை கூப்பிடுங்க. அதில் எப்படி கூப்பிடுங்க? ராஜா சொல்லலாம், உரத்த சத்தமாய். இன்னைக்கு சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறதில்ல. அப்படி ஒரு மந்தமாக இருக்குங்க. அந்த மந்தமாக இருக்கிற வாழ்க்கையில் ஆசீர்வாத குறைவு தான். இந்த மந்தத்தில் மாற்றி தேவசமத்தில் எவ்வளவுக்கு எவ்வளோ உரத்த சத்தத்தோடு கூட முடியுமோ, இந்த நினைவைக்கு பதில் கொடுத்த ஆண்டவர் நமக்கும் பதில் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீ கவனிச்சு பாருங்க, தேவனை நோக்கி 8ஆம் வசனத்தில் தம்பிகளை ஒரு ஆள் வாசிங்க. அப்போ 3:8 மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவர் தம் பொல்லாத வழிகளையும் தம் கையில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். ஹல்லேலூயா. இந்த பகுதியை பாருங்க, சத்தமாக கூப்பிடணும், பொல்லாத வழியை விட்டு நிச்சணும், கைகளின் கொடுமை விட்டு நிச்சணும், திரும்பவும். இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். அவங்களாம் பேசிக்கிட்டாங்க. யாருக்கு தெரியும், நாம் அழிது போவதற்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார். விசுவாசமும் இருக்குது. தேவன் இந்த கோபாக்கினை விட்டு மாறினாலும் மாறுவார்ன்ற ஒரு 2 விதமான நிலைமையும், அதாவது விசுவாசம் இருக்குது, ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனாலும் ஒரு நாளும் கேள்விப்படாத இருந்தவர்கள் கவிழ்க்கப்பட்டு போகின்ற வார்த்தை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் பொல்லாத வழி விட்டு திரும்பி உரத்த சத்தமான் தேவனுக்கு கூப்பிட்ட மாத்திரத்தில் கர்த்தர் என்ன செஞ்சிட்டாராம்? 10ஆம் வசனத்தில் காரியங்களை வாய்க்க பண்ணினார். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து நம்பிக்கையாரு உபவாசத்தோடு தங்கள் வழி நினைச்சிட்டாங்கன்னா ஆணுடைய சோதனை படைக்கிறாங்க, மனம் திருப்புறாங்க, உரத்த சத்தமாக கூப்பிடுறாங்க. மனம் திரும்பி பொல்லாத கிரியை விட்டுட்டு ஆண்டவர் ஒருவேளை மாற்றினால் மாற்றுவான்னு சொல்லி ஆண்டு ஜெபிக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆண்டவர் தாம் அவளுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அல்லேலூயா. இவங்களுக்கு காரியம் வாய்ச்சிச்சு. ஆண்டு சமுதிரம் எந்த காரணத்தை கொண்டும் இதை உபவாச ஜெபத்தில் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு கூப்பிடுற ஒரு பழக்கமும் இந்த நினைவை பெற்ற தரம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவங்க செய்கிற காரியம்தான். ராஜா சொன்ன மாத்திரத்தில் பொல்லாத வழியும் கைகளின் கொடுமையான கிரியில் விட்டு திரும்பி உபவாசத்தில் இருந்தாங்களாம். அதனால தேவன் பார்த்து அவங்களுக்கு விடுதலையை கட்டளையிட்டாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக வேதத்தில் நம்ம புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரப்போகிறோம். பழைய ஏற்பாட்டில் அநேக உபவாசங்கள் உண்டு, ஆனால் ஒவ்வொன்றா பார்த்து நமக்கு நேரம் காணாது. புதிய ஏற்பாட்டில் நம்ம கொர்நேலியின் உபவாசம், ஆண்டவரை அறியாத தெரியாத நினிவே ஜனம், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரை அறியாத ஒரு ரோம 100க்கு அதிபதி. 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 10:30.
போதும். அதாவது உபவாசிக்கிற காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். மற்ற கான்வர்சேஷனில் நம்ம மற்ற நாள் தியானிக்க போகிறோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பேதுருவை கூப்பிட்டு வர சொல்லி தூதன் சொன்னால், இப்போ இந்த காரியத்து வரைக்கும் இவனுடைய உபவாசத்தை பற்றி சொல்லவே இல்லை. இப்போ பேதுரு யோப்ப பட்டணத்துலேருந்து சீமோன் வீட்டிலேருந்து வந்துட்டார். அவர் ஒரு சிலரோடு வந்துடுறார். வந்துட்டு இப்போது கொர்நேலியு வீட்டுக்குள்ளே வர்றார். வீட்டுக்குள்ளே வந்து கொர்நேலி வரவேற்று உட்காந்து பேதுரு பிரசங்கத்தை கேட்க போகிறார். அதுக்கு முன்னாடி அவர் கண்ட தரிசனத்தை சொப்பனத்தை கண்ட தூதனை தரிசனத்தை கண்டதை சொல்கிறார். அப்படி சொல்லும்போது, 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்தில் நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷன், ஆனால் இவன் என்ன செய்யறனா உபவாசித்து ஜெபிக்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அறியாத ஜனங்கள் உபவாசித்து ஜெபிக்கிற பொழுது அங்கே ஆண்டவர் தேவதூதனை பிரத்யட்சமாகவே அனுப்புகிறார். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். தேவதூதன் நம்ம ஒவ்வொரு தேவதூதன் உண்டு. எல்லாருக்குமே நம்ம சுற்றிமா பணிவிடைக்கு தேவதூதன் வைத்திருக்கிறார். ஆனால் நமக்குரிய தேவதூதனை நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனால் கொர்நேலிக்குரிய தேவதூதனை கொர்நேலி என்ன செஞ்சிருக்கான், பார்த்துருக்கான். முன்னுக்கு வந்து நின்று ரட்சிப்பை பற்றி அவன் சொல்லாமல் பேதுரு கூப்பிட்டு வா, பேதுரு கூப்பிட்டு பேதுரு உனக்கு என்ன சுவிசேஷம் சொல்கிறாரோ அதை கேட்டு அதுபடி நீ நட. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்கள். ஏன்னு சொன்னீங்கன்னா, யாதாம் ஒருவர் தேவனை செபித்து கொண்டிருக்கும் பொழுது அல்லது உபவாசி செபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் வாழ்வில் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். இந்த கொர்நேலியுக்கு என்ன காரியம் வாச்சிச்சு? ரட்சிப்பு, அபிஷேகம், திருமுழுக்கு சகலமும் இந்த கொர்நேலியு வாழ்க்கையில் இந்த உபவாசத்தின் நிமித்தமாக பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. ஏன்னா உலகத்தில் ரொம்ப பேர் விரதம் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் கூட அந்த விரதத்தில் அவங்களுக்கு பலன் கிடைச்சான்னு சொல்லி பார்த்தா கிடையாது. ஆனால் இந்த கொர்நேலியுக்கு அவனும் என்ன செஞ்சா, தேவனை தேடினான். உபவாசத்தோடு தேவனை தேடினான், செபிச்சான். அவனுக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பிச்சு, தம்முடைய சீசர்களை 12 சீசர்கள் பிரதானமான சீசனை அனுப்பிச்சு அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வச்சு, சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த 10ஆம் அதிகாரம் 44 வசனத்தை பார்த்தீங்கன்னா, வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பேதுரு பேசிக்கிட்டு இருக்கும்போதேவும் வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற கொர்நேலி நண்பர்கள் எல்லாருமே பரிசுத்த ஆவி இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்தசன உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த வரம் பிரஜாவில் பொழிந்தள்ளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்தாவை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாயிலும் தண்ணீரை விளக்கலாம் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளை இட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். அப்போது இந்த கொர்நேலி வீடு ஆண்டுடைய கிருபையினால் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அதுக்கடுத்து ஞானத்தை பெற்றுக்கொண்டார்கள். எல்லாவற்றுக்கு காரணம் இந்த கொர்நேலியு உபவாசத்தோடு தேவனை தேடுகிறாள். சரி, ஆண்டு சமூகத்தில் ஒரு சில உபவாசங்கள், அதாவது எஸ்ராவின் உபவாசம், எஸ்தர் மொர்தெகாயின் உபவாசம், நினிவே பட்டணத்தாரின் உபவாசம் பார்த்தோம். இப்போ அந்த கொர்நேலியின் உபவாசத்தை பார்த்தோம். அடுத்தபடியாக உபவாசிக்கிறதும் கூட நாம் ஜாக்கிரதையாக உபவாசிக்கணும். ஏன்னு சொன்னீங்கன்னா, இதில் சுயத்தை, மாம்சத்தை, பாவத்தை நிறைவேற்றுறதுக்கு, பாவ செய்களுக்கு உபவாசித்து ஜெபிக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஆண்டுடைய வேதத்தில் ஒரு மனுஷன், பிரசித்தி பெற்ற மனுஷன், அவன் உபவாசம் பண்ணான். தேவனுக்கு ஆண்டு சொன்னார், எனக்கு இதயத்துக்கு ஏற்றம்னு சொன்னார். அவன் உபவாசம் பண்ணான். ஆனால் அந்த உபவாச ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தரவே இல்லை. யார் இது? தாவீது. அவன் பிள்ளை சாகர நிலைமை இருக்குது.
செத்து போகிற நிலைமையில் இருக்கிற பிள்ளைய உயிரோடு எழுப்புங்க, பிள்ளைக்கு சுகத்தை தாங்க அப்படின்னு சொல்லி சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் உபவாசம் போட்டு ஜெபிக்கிறான். ஆனால் அந்த ஜெபத்துக்கு பதில் தரவே இல்லை ஆண்டவர். என்ன காரணம்? ஏசியா 58ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 3ஆம் வசனத்தை 4ஆம் வசனத்தை வாசித்து அதில் ஒரு சில பகுதியில் மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்குது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்குது என்ன? இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்யும். இதில் ஒரு வார்த்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து, இச்சையை நிறைவேற்றினா தாவீது. அந்த இச்சையை நிறைவேற்றினதுனால ஒரு குழந்தை பிறந்துச்சு. தவறான காரியத்தில், தாறுமாறான காரியத்தில் ஒரு பிள்ளை பிறந்துச்சு. அந்த பிள்ளை ஆண்டவர் அடிச்சிட்டார். ஏன்னு சொன்னீங்கன்னா, ஒருவனுக்கு மனைவியாக இருக்கும் போதையும் அந்த மனைவியாக இருக்கிறவனை ஈவனை செஞ்சானா வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டான். அப்போது இது பயங்கரமான ஒரு தவறான காரியம். அந்த பிள்ளை பிறந்த பிள்ளையை போய் தாம் பிள்ளை தான், ஆனால் மற்றவருக்கு மனைவியாக இருக்கும் போது இது தாம் பிள்ளை. ஆனால் அந்த பிள்ளையை ஆண்டுக்கு பிடிக்கலை. தேவ சமூகத்தில் இது தவறான வழியில் பிறந்தனால வசனத்தில் தேவனே அந்த பிள்ளையை அடித்தார். நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கும்போது 2 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வாசிங்க. அது வியாதிப்பட்டு கேவலமாக இருந்தது. இப்போது ராஜா என்ன செய்கிறாரு? பிள்ளைக்காக உபவாசம் போட்டு ஜெபிக்கிறார். ஆண்டவர்கிட்ட ராத்திரியும் போல் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஆனால் பதில் வரவே இல்லை. நல்லா கவனிச்சு கேளுங்க. இப்போ திரும்பமா ஏசியா 58 வாங்க, 4ஆம் வசனத்தை வாசிங்க. இது வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதுக்கும் உபவாசிக்கிறீர்கள். இந்த பிள்ளை இவன் நேரடியாக திருமணமாகி கல்யாணத்தில் இணைஞ்சு இந்த பிள்ளை பிறக்கல. துன்மார்க்கத்தில் துஷ்டத்தனத்தில் இந்த பிள்ளை பிறந்துச்சு. முதல் வசனத்தில் இச்சை, 2வது 4ஆம் வசனத்தில் பார்க்குறோம் 58 துஷ்டத்தனத்தில் உபவாசிச்சா அந்த துஷ்ட உபவாசத்துக்கு கர்த்தர் பதில் தரமாட்டார். ஏன்னா இவர் நீதியுள்ள தேவன், இவர் நீதியுள்ள நியாயாதிபதி. தேவ சமூகத்தில் ஆணுடைய பிள்ளைகள் சுயத்துக்காண்டி மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுக்காண்டி நீங்கள் என்ன செய்யணும்னா, நம்ம என்ன செய்யணும்னா உபவாசிக்க கூடாது. தேவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அம்மோனியர் மோவாபியர் பிடிக்கவே பிடிக்காதுன்னா அதை நம்ம வெறுத்துடணும். ஆனால் அதை போய் விரும்பினா தேவன் பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், அவங்கள சங்காரத்துக்கு தான் ஒப்பு கொடுப்பார். பிழையாம் காலத்தில் நடந்தது எல்லாம் உங்களுக்கு தெரியும். மோவாப் மக்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நேசித்து அங்கே போய் சகலமான காரியங்கள் செஞ்சதுனால கர்த்தர் இஸ்ரவேலுக்குள்ள பயங்கரமான அடிகளை பண்ணினார். எந்த காரணத்தை கொண்டும் ஆண்டி பிள்ளைகள் உபவாசிக்கிறதுலையும் கூட அதுலேயும் கூட சரியான ஒரு உபவாசம் இருக்கணும். தாறுமாறான தவறான உபவாசங்கள் இருக்கவே கூடாது. அப்போது இந்த நாளில் கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ண தேவனுடைய சமூகத்தில் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் சொல்கிறார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அதிலும் உபவாசத்தோடு ஒப்புவி, அப்பொழுது கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆனால் உபவாசத்தோடு காரியங்களை ஒப்பு கொடுக்குற நீ அந்த உபவாசமும் கூட நேர்மையான ஒரு உபவாசமாக இருக்கணும். தவறான இச்சையான சொந்த காரியத்துக்கான துஷ்டத்தனத்தை நிறைவேற்றுகிற காரியத்துக்காக உபவாசம் இருக்கவே கூடாது. கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மை நடத்துவாராக, நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. கண்கள் பண்ணி நம்ம ஜெபிக்கலாம்.
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமையின் ராஜாவே, நீங்கள் கொடுத்த இந்த 9ஆம் மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமை பொழுதிலும் ஆண்டுடைய பாதுபடியில் எங்கள் காரியங்கள்லாம் வாய்க்கு பண்ணுகிற கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வழியை ஒப்பு கொடுக்குற காரியத்தை நாங்கள் தியானிக்கிற பொழுது இந்த நாள் அந்த வழியை உபவாச ஜெபத்தோடு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்க நன்றி. தொடர்ந்து இந்த வார்த்தையின்படி நாங்கள் உபவாசத்தை ஏறெடுக்கத்தக்கதாகும், தேவ சமூகத்தில் அதிலும் கூட உகந்த உபவாசமாக இருக்கத்தக்கதாகும். ஆண்டவரே, நீங்கள் 58வது ரேசல் சொன்னீங்கல்ல, அதுவே எனக்கு உகந்த உபவாசம் சொன்னீங்களே, அந்த உகந்த உபவாசத்தை ஏறெடுத்து நாங்கள் தேவசனை காத்திருந்து எங்கள் வழிகளை வாய்க்க பண்ண உதவி செய்யும். மாம்சத்துக்காகவோ இச்சைகளை நிறைவேற்றுக்காகவோ துஷ்டத்தனத்துக்காகவோ நாங்கள் உபவாசிக்காதபடிக்கு தேவனுடைய சமுதிரம் நீதியின் தேவனுடைய பாதுபடியில் நாங்கள் நீதியாய் உபவாசிக்கத்தக்கதாக நேர்த்தியாய் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் காரியங்களை வாய்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக்கொள்ளும், கர்த்தர் வழி எடுத்தும். இப்போது ஆண்டு வந்த பிள்ளை ஆசிரித்து சந்தோஷமானத்தை நிரப்பும், பெரிய காட்சி எங்கள் காரியங்களை வாய்ப்பு பண்ணுகிற மீட்பர் இயேசு நாமத்தில் விடுகிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.